இனிய காலை வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது பொதிகையின் காலை தென்றல் ஷோ வித் மீ பூர்ணிமா. எல்லா நாளும் இனிய நாள் தான். அதுவும் ஒரு பிரார்த்தனையோட ஆரம்பிச்சோம்னா நம்ம நாள் இன்னும் சூப்பராவே போகும் இல்லையா? பிரார்த்தனைன்னு சொல்லும் போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. ஒருத்தர் சுவாமி விவேகானந்தாவை கேட்டாராம், ஏப்பா நீ இவ்வளவு ஸ்பிரிச்சுவலா இருக்க, பிரார்த்தனை பண்ற, மெடிடேட் பண்ற, இதனால உனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டாராம். அப்ப சுவாமி விவேகானந்தா என்ன சொல்றாரு, என்ன கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல, ஆனா நிறைய விஷயங்கள் நான் தொலைச்சிருக்கேன். எனக்குள்ள இருக்கிற கோபம், பொறாமை, இது எல்லாமே நான் தொலைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாராம். சோ அதனால நம்மளுடைய ஒரு நாளை பிரார்த்தனையோட ஆரம்பிச்சா நம்மளுக்கு அது நல்ல விஷயம் தானே. இப்ப பிரார்த்தனை பண்ணணும், எப்படி நம்ம கோவிலுக்கு தினமும் போறதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. அதுக்கு தான் நம்மளுடைய ஷோல முதல் செக்மெண்ட் கண்டேன் சக்தி பீடங்களை வச்சிருக்காங்க. தினமும் ஒரு பீடத்தை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹரித்வார் காளியை பத்தி. இதை பத்தி நம்மளுக்கு சொல்ல வராங்க திருமதி மஞ்சுளா ரமேஷ் அவர்கள். போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாமா? கண்டேன் சக்தி பீடங்களை இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் கோபுரம் குங்குமம், பக்திக்கு உகந்தது. மஞ்சுளா ரமேஷின் சிநேகிதி ஜூலை இதழில் சுவையான 30 வகை சட்னி சாம்பார். உண்மையான நண்பர்கள் கணவன் மனைவியே. கலர் தெரப்பி, வண்ணங்களால் சிகிச்சை. சிநேகிதி தற்போது விற்பனையில். குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம், பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். இன்றைக்கு நாம பார்க்க போற பீட்டம் ஹரித்வாரில் இருக்கின்ற காளி, மகா காளியினுடைய பீட்டம். நம்ம ஹரித்வாரை தான் அடிக்கடி நாம தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். காரணம், இமயமலை, அதனுடைய அடிவாரம், அன்னை கங்கா தேவி பாகீரதியாக ஓடி அங்கேதான் நிலத்தை அடைகிறாள். அங்கிருந்து தான் அந்த தெய்வ பிரதேசம் ஆரம்பிக்கிறது. நாம இங்கிருந்து போயிட்டு ஹரித்வாரனுடைய மண்ணை மிதித்து விட்டு அதற்கு நம்ம அங்க இருந்தாலும் சரி, இல்ல அதுக்கு நம்ம மேல சென்றாலும் சரி, ரிஷிகேஷ், கேதார், பத்ரி, கங்கோத்ரி என்று நம்முடைய பயணம் சென்று கொண்டே இருந்தாலும் சரி, நாங்க அங்க போன உடனேயே நம்மளுடைய எண்ணங்கள், உடல்நிலை எல்லாமே மாறிவிடும். அந்த தெய்வீகத்தோட நாம ஒன்றி விடுவோம். அதனால அடிக்கடி அந்த நம்முடைய ஹரித்வார் அப்படிங்கிறது நம்முடைய பயணத்துல வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஹரித்வார்ல 2 பக்கம் மானசா தேவியும் சண்டி தேவியும் இருக்கிறதையும். மானசா தேவி ஏற்கனவே சக்தி பீட்டங்களில் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சண்டி தேவி, அவளே சண்ட முண்டனை அழித்தவள், காளி தேவியாக இருக்கிறாள். இப்படி அவர்கள் இருவரையும் நாம தரிசித்தோம். ஆனால் சக்தி பீட்டம் என்று வரும் பொழுது இவர்கள் எல்லாம் மற்ற இடங்களிலே சக்தி பீட்டமாக இருக்கிறார்களே தவிர, ஹரித்வாரினுடைய சக்தி பீட்டம் அது எங்கே என்று சொன்னால் ஆதி காளி கோவில். அந்த கங்கா ஆரத்தி நடக்கின்ற இடம் ஹரித்வாரில் அவ்வளவு புகழ் பெற்றது. அதை பார்க்கறதுக்கு 1000 கண்கள் தான் வேணும். ஒவ்வொரு நாளும் மாலையிலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அந்த கங்கா தேவியினுடைய அந்த ஓடுகின்ற தன்மையும், அவளுக்கு ஆரத்தி எடுத்து அந்த நிலப்பகுதியிலே அனுப்புகின்ற அந்த அற்புதமான வழி அனுப்புதல் விழாவும் பார்த்து கொண்டே இருக்கலாம். அப்படி ஒரு மெய்சில் இருக்கின்ற அனுபவமாக இருக்கும். அந்த கங்கா ஆரத்தி நடக்கின்ற அந்த இடத்திலே, கங்கை நதி ஓரத்திலே நிறைய காளி கோவில்கள் எல்லாம் இருக்கு. கங்கா தேவிக்கு கோவில் இருக்கு.
அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ல அந்த கோவில் இருக்கிறது. அந்த கோவிலுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொன்னா நடந்து போகணும், இல்லைன்னா ரிக்ஷா மூலமாக தான் போகணும். அந்த அளவிற்கு ஒரு குறுகிய பாதையில அந்த கோவில் இருக்கிறது. கோவில் வாசலிலேயே அந்த பிராச்சீன் காளி மந்திர் அப்படின்னு போட்டிருக்கும். ஆதி காளி கோவில் அந்த காளி கோவில். உள்ள போனால் சுயம்பு நம்ம எங்கேயுமே பார்க்குற மாதிரி அற்புதமான ஒரு அந்த பிண்டி ரூபத்திலே அன்னை அங்கே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறாள். சாநித்தியம் மிகுந்து இருக்கின்ற இடமாக அந்த இடம் இருக்கிறது. ஒரு சொல்ல முடியாத ஒரு ஈர்ப்பு சக்தி. எல்லாமே ரொம்ப பழைய அங்க அந்த மூர்த்தங்கள் தான் அங்க இருக்கிறது. பக்கத்திலேயே க்ஷேத்திர பாலகர் அவரும் அமைந்திருக்கிறார். ஒரு அந்த குகைக்குள்ளே எல்லாமே சுயம்புவாக தோன்றி இருக்கின்ற அற்புதமான அந்த மூர்த்தங்களை எல்லாம் நாம் அங்க வந்து தரிசிக்கலாம். அன்னை இங்க எப்ப வந்தா, எப்படி இவள் இந்த இடத்துல தோன்றினாள் அப்படிங்கறதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. எவ்வளவு காலமாக இந்த குகைக்குள்ளே அன்னை இருக்கிறாள் அப்படிங்கறது வந்து யாருக்கும் ஒரு தெரியாத ஒரு அதிசயம், ஆச்சரியம். இவள் எப்போ தன்னை வெளிப்படுத்தி கொண்டாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ரயில்வே பாதையை அவர்கள் வந்து அமைக்க ஆரம்பித்தார்கள். டேராடூனில் இருந்து டெல்லிக்கு ரயில் பாதை அமைத்து கொண்டு வந்தார்கள். அப்படி அமைத்து கொண்டு வரும் பொழுது இந்த மலையை சுற்றி அந்த ரயில் பாதை அமைந்தது. அப்போ இந்த ரயில் பாதை போட்டுக்கிட்டே வரும் பொழுது இந்த ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனேயே என்னாச்சு அப்படின்னு சொன்னா, ரயில் பாதையை அமைக்கவே முடியல. அதுக்கு வந்து நிறைய ஒரு வந்து தடங்கல்கள்லாம் வந்துகிட்டே இருந்தது. அவள் என்ன சொல்லி இருக்கிறாள் என்று சொன்னால், இந்த மலையில ஒரு குகையிலே நான் எழுந்தருளி இருக்கிறேன். நான் வந்து சக்தி பீட்டமாக இங்க இருக்கேன். நான் வந்து இங்க ஆதி காளியாக இருக்கேன். எனக்கு ஒரு கோவிலை அமைத்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்னை வந்து வழிபடுகிற மாதிரியாக ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டு நீங்க அதற்கப்புறம் உங்களுடைய வேலையை நீங்கள் தொடருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அற்புதமான காளி மந்திர். இதுதான் வந்து ஹரித்வாரியனுடைய ஆதி சக்தி பீட்டம். இங்கேதான் அன்னையனுடைய முழங்கால் பாகம் விழுந்தது என்று சொல்லப்படுகிறது. இவள்தான் சதிபீட்டமாக இங்கே அமைந்திருக்கிறாள் ஹரித்வாரிலே. பத்தொன்பதாவது ஸ்லோகம். ஓம் ஸ்ரீம் ககார மாத்ருகா பீடரூபிணி ஓம் கம் காயத்ரி தேவி धूम्रादेव्यै नमः। ॐ गाख्या धूम्रा चतुर्वक्त्रा सिंहस्ताष्टभुजा मता धूम्राभा दक्षिणे धत्ते शूलं पाशं शुकं वरम् वामे तु पुस्तकं कुण्डी कपालमभयं क्रमात्। ॐ குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். கண்டேன் சக்தி பீடங்களை. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் கோபுரம் குங்குமம், பக்திக்கு உகந்தது. ஹரித்வார் காளியோட அற்புதமான தரிசனம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு இல்லையா? இந்த கடவுள் வழிபாட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து இயற்கையை தான் கடவுளா நினைச்சு வழிபட்டு இருக்கோம். இது ஏன்னா நம்மளால இயற்கையை மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியாது இல்லையா? கண்ட்ரோல் பண்ண முடியலனாலும் நம்ம கண்டிப்பா அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட் வானகமே வையகமே அப்படிங்கிறது நம்ம ஷோல இருக்கு. இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது காட்டுப்பூனைய பத்தி.
இத பத்தி நம்மளுக்கு சொல்ல வராரு திரு கோவை சதாசிவம் அவர்கள். போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். தொட்டதெல்லாம் பொன்னாகும் ராசியான பேங்க். தொட்டவுடன் வேலை முடியும் ஈஸியான பேங்க். சிட்டி யூனியன் பேங்க். ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான பசுமை வணக்கம். அண்மையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துக்கு அருகிலுள்ள குண்டடம் பகுதியில் சிறுத்தைகள் நடமாட்டம்னு ஒரு செய்தி ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நகர்ப்புறங்களில் சிறுத்தைகள் நடமாட்டமா? சிறுத்தைகள் அங்கு எப்படி வந்துச்சு? சிறுத்தைகள் அங்கு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லையே. இல்ல, நாங்க காலடி தடங்களை பார்த்தோம். சிறுத்தையின் காலடி தடங்களை நாங்கள் பார்த்தோம். வனத்துறையும் போகுது. இது சொல்ல முடியாது, ஆனாலும் சிறுத்தையின் காலடி தடம் போல தெரிகிறது என்று. சிறுத்தை இருக்குமா இருக்காதா? அங்க ஒருத்தர் ஆடு மேய்ச்சவங்க சொல்றாரு, அதை நான் கண்ணார பார்த்தேன். அப்படியா? சிறுத்தை எங்கு பார்த்தீர்கள்? சிறுத்தை நான் என் அருகாமையில் பார்த்தேன், அது ஒரு கால்வாய் குழாவுக்குள் ஒளிஞ்சிருக்குதுன்னு சொன்னார். பத்திரிகை செய்திகள் பரபரப்பாக இருந்தபடியால் 200க்கும் மேற்பட்ட மக்கள் கூடிவிட்டார்கள். வனத்துறையும் ஒரு வலையை கொண்டு வந்து ஒருபுறம் வலையை கட்டிவிட்டு மறுபுறம் குச்சியால் நெரிக்கிறார். சிறுத்தை வெளியில் வந்தால் இந்த வலையில் மாட்டும். ஒரு அரை மணி நேரம் போராடுறாங்க வனத்துறை. மக்கள் எல்லாம் கூடி நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள். அரை மணி நேரமாய் போராடியும் உள்ளே இருந்த, அதுவும் கால்வாய் குழாய்க்குள்ளே இருந்த சிறுத்தை வெளியே வரல. எப்படி எங்காவது போயிருச்சான்? இல்ல, எங்கேயும் போகல, இங்கதான் இருக்குங்கிறாரு பார்த்தவர். சரி, ஒரு லாரியில தண்ணி கொண்டு வாங்க, டிராக்டர் நிறைய தண்ணி கொண்டு வாங்க. ஒரு புறம் தண்ணீரை அடித்தால் இன்னொரு புறம் சிறுத்தைகள் வெளியேறும். சிறுத்தை எப்படி வெளியேறும்? நம்ம வலையில பிடிச்சுக்கலாம். ஒரு லாரி தண்ணீர் நிறுத்தப்படுகிறது. பெரிய தண்ணீர் இன்னொரு பக்கம் தண்ணியை பீச்சி அடிக்கும் போது ஒரு 10 நிமிஷம் காத்திருந்த காட்டு பூனை வலையில வந்து விழுகுது. நாம் சிறுத்தை என்று சுட்டிய அந்த விலங்கு காட்டு பூனை என்று பிறகுதான் தெரிந்தது. அதுவும் காட்டு பூனையை பெரும்பாலான மக்கள் முதலில் பார்க்கிறார்கள். காட்டு பூனைன்னு ஒரு உயிர் இருக்கா? ஆமா, பூனையை விட பெருசா இருக்குதே. இந்த பூனை ஆண் பூனையா பெண் பூனையா? இது ஆண் பூனை. இது எத்தனை கிலோ வரும்? 10 கிலோ வரும். ஓ, இவ்வளவு பெருசா இருக்குதே, காது அப்படி 2 நீண்டு இருக்குதே, இது என்ன காட்டு பூனைன்னு ஒண்ணு இருக்கா? உள்ளபடியே காட்டு பூனைகள் சமவெளி பகுதிகளில் மக்கள் வாழ்கிற வாழ்விடங்களுக்கு அருகாமையில் தான் காட்டு பூனைகளும் இருக்கும். இன்னைக்கு காட்டு பூனைகள் என்பதே அருகி அற்று போகிற நிலையில் இருக்கிறது. அதுவும் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் குண்டடம் பகுதியில் மேய்ச்சல் நிலங்கள் வீடுகள் இருக்கிற பகுதியில் ஒரு காட்டு பூனை மிஞ்சி இருப்பது என்பது உள்ளபடியே அதிசயமாக இருக்கிறது. நிறைய பேர் கேட்டார்கள், இந்த பூனை குடும்பம் என்றால் எதெல்லாம் இருக்கு? பூனை குடும்பத்தில் இருக்கு. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், பூனை குடும்பத்தில் சிங்கம், புலி, சிறுத்தை, சிவிங்கி, காட்டு பூனைன்னு படிச்சிருக்கோம். சார், என்ன சார் இத்தனை சொல்றீங்க? இப்ப புரியும்படியா சொல்லுங்க சார். நம்ம இந்த பெரும்பூனை குடும்பத்தில் சிங்கம், புலி, சிறுத்தை, சிவிங்கி, காட்டு பூனைன்னு நம்ம பட்டியல வச்சிருக்கோம். ஆனால் அந்த பட்டியலில் சிங்கத்திற்கு முன்பு புலி வர வேண்டும். ஏன் புலி வரணும்?
குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற பூனை குடும்பத்தில் பெரும்பூனை குடும்பத்தின் தலையாய உயிர் புலிதான். புலி மேல வரணும். சிவிங்கின்னு ஒண்ணு சொன்னீங்களே, அது என்னன்னே புரியல. வேட்டை சிவிங்கி என்று சொல்ற, அத சீத்தான்னு சொல்றாங்க வடமொழியில, அதத்தான் ஆங்கிலத்துல சீட்டான்னு சொல்றாங்க. இதுவெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்துச்சா? குறிப்பா சிங்கம் மேற்கு தொடர்ச்சி மலையின் உயிர் தானா? கேள்வி இருக்கு. இப்ப மற்ற ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், சிங்கமும் சிவிங்கியும் மேற்கு தொடர்ச்சி மலையில் அல்லது இந்தியாவின் உயிராக இருக்க முடியாது. இவையெல்லாம் இடைப்பட்ட காலங்களில் குறிப்பாக மன்னர்களால் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட விலங்காக இருக்கும். இப்ப சிங்கம் என்பது இந்தியாவில் தொன்மையான விலங்கல்ல. இடையிலேதான் சிங்கம் இந்தியாவுக்குள் வந்திருக்கிறது. சிவிங்கி, அதுவும் சிவிங்கி என்பது இந்த உலகில் அதிவேகமாக ஓடக்கூடிய விலங்கு. 110 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுற அற்புதமான விலங்கு சிவிங்கி. இந்த சிவிங்கி இந்தியாவிலே தோன்றி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்கிறார்கள் ஆய்வாளர்கள். ஏன் தோன்றி இருக்க முடியாதுன்னா, இதை வடநாடுகளில் பார்க்கிற போது அக்பர் 1000 சிவிங்கிகளை வளர்த்தார். அது ஏன் வளர்த்துறாங்கன்னா, மானை பிடிப்பதற்கு சிவிங்கியால் முடியும். மானை வேட்டையாடுவதற்கு மனிதர்கள் சிவிங்கியை பயன்படுத்தி இருக்கிறார்கள். மைசூரில் திப்பு சுல்தான் 16 சிவிங்கிகளை வளர்க்கிறார் அப்படிங்கிற குறிப்புகள் நம்ம கிட்ட இருக்கு. 200 ஆண்டுகளுக்கு முன்பு குறிப்பாக முதுமலையில், மசுனகுடியில், தாளவாடியில் சிவிங்கி இருந்ததற்கான சில செய்திகள் நம்ம கிட்ட இருக்கு. ஆனாலும் புலியும் சிறுத்தையும் காட்டுப்பூனையும் இந்தியாவில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற 2 விலங்கில் புலி சிறுத்தை சமவெளி பகுதிகளில் மக்களோடு மக்களாய் வாழுகிற விலங்கு காட்டுப்பூனை. அப்போ இன்னைக்கு காட்டுப்பூனை அருகே இருக்கிற நேரத்தில் மக்கள் பூனை குடும்பங்களை பற்றி தெரியாமல், பூனை குடும்பமும் ஏன் நம்மோடு வாழ வேண்டும் என்பதை முற்றிலும் புரிந்து கொள்ளாமல் காட்டு பூனைகளை பார்த்து சிறுத்தை என்று அஞ்சுகிறோம் என்றால் விலங்குகள் குறித்த புரிதல் நம்மிடையே இல்லாமல் இருக்கிறது. நம்மிடையிலே புரிதல் இல்லை என்றால் அடுத்த தலைமுறை, குறிப்பாக மாணவர்களுக்கு பெரும் பூனை குடும்பத்தை பற்றியான எல்லா தகவல்களையும், நாம் அரிய தகவல்களை அவர்களுக்கு அன்போடு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள் எவ்வளவு நம்ம கவனிக்கிறது இல்ல பாத்தீங்களா? அதை விடுங்க, நம்ம பேசி எழுதி படிக்க தெரிஞ்ச தமிழ் பத்தியே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. தெரிஞ்சாலும் இதுக்காக தான் இந்த விஷயம் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம உணர்றது கிடையாது. இதை பத்தி எல்லாம் தான் நம்ம அடுத்த செக்மெண்ட் தமிழ் விருந்துல பார்க்க போறோம். இதை நம்மளுக்கு விளக்கி சொல்ல வராரு பேராசிரியர் முனைவர் திரு கு. ஞானசம்பந்தன் அவர்கள். போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். வாவ் ரீட்டா, என்ன பொலிவு முகத்துல! என் ஆரோக்கியத்திற்கும் புத்துணர்ச்சிக்கும் சேர்த்து சொல்லுவா. நான் நிவியோட ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கிறேன். இதால கிடைக்கிற 100 பழங்களை தெரிஞ்சுக்க கால் பண்ணு 9626257555. நிவி நெல்லிக்கனி சாறு ஒன்று, பழங்களோ பல 100. புதிய தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் இனிய காலை வணக்கம். தமிழ் விருந்து நிகழ்ச்சியை கேட்டு சுவைக்கின்ற ரசிக பெருமக்கள், நேயர்கள் அருமையாக பாராட்டுக்களை எல்லாம் தெரிவிக்கிறாங்க. ஒவ்வொரு செய்தியை சொல்கிற போதும் அந்த செய்திக்குரிய முக்கியத்துவம், அந்த இடம் பற்றி சொல்லுகிற போது அதனை பாராட்டி வரவேற்கிறார்கள். இப்போ அயல் நாடுகளுக்கு போகிற போது அங்கே இருக்கிற தேவாலயங்கள், அங்கே இருக்கிற மசூதிகள், நம்மவர்கள் அங்கு கட்டிய கோயில்கள் என்று அத்தனையும் பார்த்துட்டு வர்றது வழக்கம். அங்கோவாட் என்கின்ற இடத்துல சிவன் கோயில்கள், இன்றைக்கு உலக புகழ்பெற்ற சிவன் கோயில் இருக்குன்னு நம்ம கேள்விப்படுறோம். இந்தோனேஷியா நாம் போயிருந்த போது அங்கு சோழர் காலத்து கோயில்களை நான் பார்த்து வியப்படுத்தினேன்.
இந்த சிற்பக்கலை என்று வருகிற போது இந்த சிற்பக்கலை எவ்வளவு அற்புதமாக நம்முடைய நாட்டில் தோன்றியிருக்க வேண்டும். கோயில்கள் தான் அதுக்கு இருப்பிடமாக இருந்திருக்கிறது. அதாவது குகைகளில் வாழ்ந்த மனிதர்கள் ஆதி காலத்தில் அந்த குகைகளில் அவர்கள் தங்கள் கையிலே கிடைத்த அந்த பொருள்களை வைத்துக்கொண்டு ஓவியங்களாக வரைந்திருக்கிறார்கள். குகை ஓவியங்கள் தான் அவர்களுடைய ஓவியத்திலே முதல் ஓவியமாக கிடைக்கிறது. அதே போல கோயில்கள் என்று வந்தால் முதலில் கோயில்கள் எப்படி இருந்திருக்கும் என்றால் திட்டை என்று சொல்லக்கூடிய அந்த நம்முடைய முன்னோர்களை அவர்கள் அந்த காலத்திலே முதுமக்கள் தாழி என்கின்ற இடத்திலே வைத்து, அதாவது பானையிலே வைத்து உள்ளே வைத்து விடுவார்கள். கல் திட்டைகள் என்று அதற்கு பெயர். இந்த கல் திட்டைகள் இருக்கின்ற அவை வட்ட வடிவமான கற்களால் மூடப்பட்டிருக்கும். அவையே பிற்காலத்தில் வழிபாட்டுக்குரிய கோயில்களாக மாறியிருக்க வேண்டும். இன்னும் சொல்வதாக இருந்தால் கந்தளி என்றால் ஒரு தூண் போன்ற ஒன்று அமைப்பு, அதை அவர்கள் வழிபட்டிருக்கிறார்கள். மரங்களை, இயற்கையை வழிபட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு கோயில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த கோயில்கள் கட்டப்படுகிற போது அவை மண்ணால் கட்டப்பட்டிருக்கின்றன, சாந்து சுண்ணாம்பால் கட்டப்பட்டிருக்கின்றன, மரக்கோயில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் இவையெல்லாம் காலப்போக்கில் அழிவதற்கு வாய்ப்பு இருந்தது. எப்படி? விடாத மழை பெய்கிற போது 15 நாட்கள் எல்லாம் தொடர்ந்து மழை பெய்ததை நாம் 1965 தனுஷ்கோடி புயலிலே பார்த்தோம். பிற்காலத்திலே அந்த ஆழிப்பேரலை போன்ற செய்தி வந்தது போல் கூட அதை நாம் பார்த்திருக்கிறோம். பல்லவர்கள் என்ற மன்னர்களை பற்றி சொல்றப்ப அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. பல்லவர்கள் யார்? பல்லவ வரலாறு எழுதின பேராசிரியர் பெருமக்கள், வரலாற்று பேராசிரியர்கள் அவர்களை பற்றி கேட்கிறாங்க. அவர்கள் அயலகத்திலிருந்து கடல் வழியாக இங்க வந்திருக்கலாம் அப்படி என்ற ஒரு எண்ணம் உண்டு. களப்பிரர்கள் என்ற ஒரு இனத்தவர் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க ஒரு 300 ஆண்டு காலம். அது இருண்ட காலம்ங்கிறாங்க, சில பேர் பொற்காலம்ங்கிறாங்க. பல்லவர்கள் காலத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? அவங்க தான் நமக்கு கற்கோயில்களை உருவாக்கி கொடுத்தார்கள். வடநாட்டில் பொற்கோயில் நம்ம கேள்விப்படுறோம். சீக்கியர்களுடைய அந்த வழிபாடுகின்ற இடம் பொற்கோயில்னு கேள்விப்படுறோம். நம்முடைய நாட்டிலே கற்கோயில்கள் இருந்திருக்கின்றன. உலகத்திலேயே கல்லிலே இப்படிப்பட்ட கோயில்களை உருவாக்கிய பெருமை நமக்குத்தான் உண்டு. இந்த கற்கோயில்களை உருவாக்கி கொடுத்த பல்லவர்கள்ல நரசிம்ம பல்லவன், அவருடைய தந்தையாகிய மகேந்திர பல்லவன், இவர்களுடைய அந்த பெரும் சிறப்பு தான் நமக்கு கிடைச்ச மகாபலிபுரம். இன்றைக்கும் கூட பாருங்க, சமீபத்தில் சுனாமி வந்த போது எவ்வளவோ அழிவுகள் நமக்கு இருந்தாலும் கூட அந்த அழிவை தாண்டி ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த கடற்கரையில மண் அரிப்புக்கு பிறகு அதுக்கு அடியில இன்னொரு பழைய காலத்து கோயில் ஒன்று நமக்கு கிடைச்சிருக்குது. ஒற்றைக்கல்லால் ஆன யானை, அதே மாதிரி ஒற்றைக்கல்லால் ஆன அந்த தேர், இவையெல்லாம் அவர்கள் காலத்தில் செய்யப்பட்டன. ஏறத்தாழ 1700 ஆண்டுகள் என்று நம்ம தைரியமா சொல்லலாம். அத்தனை ஆண்டு காலம் அவையெல்லாம் தாக்குப்பிடித்து நிற்கின்றன என்று சொன்னால் அந்த கற்களை அவர்கள் செய்த முறைதான். அதுதான் சொல்லுவாங்க, சிற்பத்துக்கும் ஓவியத்துக்கும் என்ன வேறுபாடு என்றால், ஓவியம் இருக்கிறதே வண்ணங்களை சேர்க்க 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 ஓவியம் அழகு பெறும். சிற்பம் இருக்கிறதே கல்லிலே அதனுடைய பகுதிகளை நாம் குறைக்க 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 உள்ளிருக்கக்கூடிய அந்த சிற்பம் உயிர் பெறும். இந்த மாதிரியான அற்புதமான சிற்பங்களை, நல்ல கற்கோயில்களை நாம் இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அத்தகைய பெருமை மிகுந்த தன்மை தமிழ்நாட்டிலே இன்றைக்கும் இருக்கிறது. குடைவரை கோயில்கள் என்று நாம் கேள்விப்படுகிறோம். அந்த குடைவரை கோயில்களில் அரிட்டாபட்டி அந்த பகுதி, அங்கு இருக்கக்கூடிய குகை கோயில் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டுடைய பழைய குகை கோயிலில் ஒன்று எது என்று கேட்டால் பிள்ளையார்பட்டி. அந்த பிள்ளையார்பட்டியில் இருக்கின்ற அந்த பிள்ளையார் உள்ளே மலைக்குகையை குடைந்து அதில் செய்யப்பட்டது. அதே போல மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒத்தக்கடை, யானைமலை நம்ம சொல்லுவோம், யானைமலை ஒத்தக்கடை, ஒத்தக்கடைன்னு. அந்த ஒத்தக்கடையில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய சன்னதி அது குகை கோயில் தான். அதுவும் ஏன் திருப்பரங்குன்றமே 6 படை வீடுகளில் ஒன்றாகி திருப்பரங்குன்றமே குகை கோயிலாத்தான் இன்றைக்கும் பாராட்டப்படுகின்றது. அப்ப பாருங்க, கல்லால் சிற்பம் செய்து கல்லிலே கலைவண்ணம் கண்டான் என்ற அந்த ஒரு வார்த்தை என்ன? கல்லுக்குள் இருக்கின்ற அற்புதத்தை சொல்லுதல். அதிலேயும் மதுரையிலே
கற்கோயில்கள் இருப்பதை போல இங்கே கல்லாலாகிய அந்த மண்டபங்கள், புது மண்டபம் இருக்கிறது கோயிலுக்குள்ளே, அந்த மண்டபத்துக்குள்ள இருக்கக்கூடிய தூண்கள் இசை தூண்களாக அற்புதமாக ஒளி எழுப்புகின்றன. தாராசுரம் என்கின்ற இடத்திலே காணப்படுகின்ற சிற்பங்கள், தாரமங்கலத்திலே காணப்படுகின்ற சிற்பங்கள், அதே போல கிருஷ்ணாபுரத்திலே காணப்படுகின்ற சிற்பங்கள், மகாபலிபுரம், தாராபுரம், தாரமங்கலம், தாடிக்கொம்பு என்று இவை எல்லாமாக இருக்கிற இவை எல்லாவற்றையும் இந்த சிற்பங்களை எல்லாம் அவர்கள் வடித்து வைத்துவிட்டு போனார்கள். நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால் இவற்றை பாதுகாத்தல் நம்முடைய முக்கியமான பொறுப்பு நம் கையில் இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு நல்ல பூமியை தந்தார்கள், இறைவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்தான். முன்னோர்கள் செய்த அந்த பெருமையெல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவற்றை ஏதேனும் அழிவு வந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும். படையெடுப்புகளால், இயற்கை அழிவுகளால் அவை மாறுபட்டாலும் கூட அவற்றிலிருந்து காப்பாற்றி அவற்றை நாம் அடுத்த தலைமுறைக்கு அளிக்க வேண்டும். அதுதான் நாம் செய்கின்ற கடமை. கல்லுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு சிற்பத்தை ஒரு சிற்பி எப்படி உருவாக்குகிறனோ அதுபோல நாமும் ஒவ்வொன்றையும் உருவாக்கி தர வேண்டும். நல்ல கலை கோயில்கள், நல்ல சிற்பங்கள் இருந்தவற்றை பார்க்கிற போது இந்த வரலாற்றை நினைவு கொள்ளுங்கள். 1000 செய்திகள் கல்லே உண்டு. தொடர்ந்து பேசுவோம், நாளை சந்திப்போம். விருந்தின் வந்துட்டாலே ஒரு விருந்தாளி இருக்கணும் இல்லையா? நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட் நம் விருந்தினர்ல நம்ம வந்து மீட் பண்ண போறது திரு ராஜப்பா அவர்கள். இவர் வந்து ஒரு சிறந்த ஓவிய கலைஞர். தஞ்சாவூர் பெயிண்டிங்லயும் டாட் பெயிண்டிங்லயும் இவர் ஸ்பெஷலிஸ்ட். இவரை மீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாமா? வாழ்க்கையில் வளம் சேர்க்கும் ராசியான பேங்க். வாழ்க்கையை எளிதாக்கும் ஈஸியான பேங்க். சிட்டி யூனியன் பேங்க். ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். வணக்கம் சார். நிறைய பெயிண்டிங்ஸ் அழகா வச்சிருக்கீங்க. சோ நீங்க சொல்ற மாதிரி ஒரு கலைஞர் தனக்கு பேச வேண்டாம் இல்லையா? அவருடைய ஓவியம் தான் அவருக்காக பேசணும். ஓவியர் வந்து பேசக்கூடாது, அவன் வரைந்த ஓவியங்கள் தான் பேசணும். சூப்பர். சோ இந்த ஓவிய கலையில உங்களுக்கு எப்படி சார் ஆர்வம் வந்தது முதல்ல? இது வந்து படிப்பறிவு கூட நமக்கு இந்த ஓவியத்துக்கு தேவையில்லை மேம். காரணம் என்னன்னா இது வந்து எங்களுடைய குலத்தொழில். சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு ஒரு ஆர்வம் அந்த ஓவியத்துல தான் நாட்டம். ஏன்னா எங்க அப்பாவும் ஒரு ஓவியர். இது வந்து இந்த ஓவியத்தை வந்து நான் எங்க அப்பா வந்து இன்ஜினியரா பார்க்கணும், டாக்டரா பார்க்கணும், ஒவ்வொருத்தங்க ஒருத்தருடைய கனவுகள் இருக்கும் பெற்றோருக்கு. அவரும் ஒரு ஓவியரா இருக்கும்போது எனக்கும் இந்த ஓவியக்குள்ளதான் ஒரு நாட்டம் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே இது வந்து நான் கொண்டுகிட்டு வரணும். ஓவியத்தின்போது சின்ன சின்ன இந்த பள்ளிக்கூடத்துலேயே அந்த பரிசு வாங்குறது, ஸ்கூல் இதில் இந்த ஆனுவல் அந்த ரிப்போர்ட்ல வந்து அப்பெல்லாம் ரொம்ப நவீனமாக இருக்கும். அதில் வாங்குறது, இந்த ஒரு அந்த ஆண்டு விழாவில் அந்த அந்த கௌரவப்படுத்துறது, இந்த ஓவியரை இந்த மாதிரி ஓவியம் வந்து பரிசு வாங்குறதெல்லாம் அதுலேருந்து தான் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து தான் ஒரு ஆர்வம். சோ இப்போ உங்களுடைய ஊர் எது சார்? புதுக்கோட்டை மேம். குலத்தொழில் சொல்றீங்க, புதுக்கோட்டை தான்? புதுக்கோட்டை தான் எனக்கு சொந்த ஊர். ஓ வெரி நைஸ் சார். சோ இப்போ நீங்க வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்ல ஸ்பெஷலிஸ்ட். இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் வந்து எல்லாருக்கும் தெரியும் எப்படி பண்றது அப்படின்னு. உங்களுக்கு இதை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்தது? அதுவும் எங்க அப்பா ஒரு சொல்லியிருந்தான் மேம். எங்க அப்பாவும் ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் தான். இப்போ தஞ்சாவூர் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியம் மிக்க ஒரு ஓவியம் பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் தான். என்னன்னா அந்த காலத்துல முன்னோர்கள் வந்து அந்த பெயிண்டிங் வந்து ஒவ்வொரு அந்த நவீன முறையில எப்படி பண்ணாங்க, எப்படி செஞ்சாங்க, கல்லுகள் ஒட்டி, லீஃப்கள், கோல்டு ஃபாயில்ஸ் ஒட்டி, அதுல வந்து நல்முத்து, பவளம், நல்ல ஜாதி கற்கள் எல்லாமே அந்த காலத்துல பண்ணி தங்க தகடுகளே அதை பதிச்சிருக்காங்க. இந்த ஓவியத்தை பார்க்கும்போது தான் நம்மளுடைய பரம்பரையும் பாரம்பரியம் நம்ம கட்டி காக்கக்கூடிய ஒரு திறமை வந்து இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் தான் உண்டு மேம். அதான் நம்ம தஞ்சாவூர் பெயிண்டிங் வந்து நம்மளுடைய பாரம்பரிய கலைன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெயிண்டிங் ரிவர்சல் கிளாஸ் பெயிண்டிங் நம்ம வச்சிருக்காங்க. சோ தஞ்சாவூர் பெயிண்டிங் வந்து நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் இதுக்காக பண்ணீங்க இல்லையா? சூப்பர். சோ இந்த டாட் பெயிண்டிங்னு சொல்றீங்களே அது என்னது? டாட் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவியன் பார்த்தீங்கன்னா ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங் சாதா பெயிண்டிங் தனிப்பட்டு அவனுடைய 10 பெயிண்டிங் இருக்குன்னா ஒரு தனிப்பட்டு அவனுக்கு ஒரு பெயிண்டிங் பார்க்கணும். இப்ப பாக்குறவன் கண்ணோட்டம் வந்து ஒரே பெயிண்டிங்கா இல்லாம தனக்குள்ள ஒவ்வொரு பாணிகளை யூஸ் பண்ணிக்கணும். அப்பனாதான் வெளி உலகத்துக்கு அவன் கரெக்டா ரீச் ஆகும். அப்படி பார்க்கும்போது இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கும் இந்த டாட் பெயிண்டிங் பாத்தீங்கன்னா புள்ளி வச்சு நீங்க எல்லாம் கோலம் தான் போடுவீங்க. இந்த பிரஷ்லயே வந்து புள்ளி 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 புள்ளியா வச்சு ஒரு பெயிண்டிங்கை கொண்டு வந்தா என்ன ஒரு உதயம். சரி இதை எப்படி பண்றதுன்னு யாரும் சொல்லிக் கொடுக்கலாம் யாரும் கிடையாது. இந்த டாட் பெயிண்டிங்
இந்த டாட் பெயிண்டிங்கை சொல்லி கொடுக்க ஆள் இல்லை, நம்ம என்னடா பண்ணணுங்கும் போது இந்த நாங்களே ஒரு உருவாக்கணும். எப்படின்னா அந்த ப்ரெஷ்ஷை எடுத்துக்குவோம், ப்ரெஷ்ஷை வந்து அந்த பாயிண்டை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற முடியெல்லாம் கிராப் பண்ணி எடுத்துருவோம். எடுத்து கலரை போஸ்டர் கலரை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதாவது ஒரு லீஃப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 1 day ஆகும். ஒரு சாதாரண ஒரு இலை. காரணம் என்னன்னா பேஸ் ஃபர்ஸ்ட் வந்து கலர் வைப்போம், லைட் கலர், அப்புறம் டார்க்கு, அப்புறம் ஃபைனல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் படம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கல தான், ஃபினிஷிங் பண்ணல தான் அதுலேயும் புள்ளி தான் குத்துவோம். அவுட்லைன் புள்ளி இல்லாம ஒரு ஸ்கெட்ச் பாத்தீங்கன்னாவே எல்லாமே புள்ளி ஒர்க்காவே டோட்டலா இருக்கும். அது நீங்க பார்க்கையில பாத்தீங்கன்னா டைரக்டா நீங்க அதை பார்க்கையில ஒரு போட்டோகிராஃபி மாதிரியே இருக்கும், ஒரு ஒர்க் மாதிரி தெரியாது. அதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அந்த கையெழுத்து ராஜாப்பான்னு கையெழுத்து போது கூட புள்ளிலேயே குத்தி இருப்பேன். அதான் எங்களுடைய ஸ்பெஷல் பாயிண்ட்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு படம் வந்து ஒரு 10 படங்கள் இருக்குங்கும் போது அந்த படத்தை பார்க்கும்போது அந்த புள்ளி ஒருக்கு அந்த பாம்பை பார்க்கும்போது ஒரு தனிப்பட்டு ஒரு அந்த வெளி உலகத்துக்கு தெரியணும். இது என்ன போட்டோகிராஃபி மாதிரி இருக்கு, இது பெயிண்டிங்கா அப்படின்னு கூட சில பேர் கேட்பாங்க. நீங்க பண்ண இப்போ ஒரு படம் வந்து நம்ம கிளிப்பிங்ல வருது, அந்த பாம்பு பத்தி பேசணும் இல்லையா, அந்த படம் தான் கிளிப்பிங்ல வருது. அதை நம்ம பாத்துட்டு இருக்கோம், நம்ம நேயர்களுக்காக நம்ம பத்தி பேசுறோம். ஆனா அது வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பாக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம நேயர்களுக்கு காட்டுறதுக்காக நம்மளுக்கு அந்த கிளிப்பிங் போடுறோம். சூப்பரா இருக்கு சார். இது எல்லாமே டாட்ஸ் தான், ஃபுல்லாவே டாட் பெயிண்டிங் தான். கிட்டத்தட்ட இது வந்து 3 மாசம் ஆச்சு மேம் இந்த படம் பண்ணி முடிக்க. அப்பா, உங்களுக்கு ஒன்னொன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா அந்த ஒரு லீஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு நாள். அந்த பாம்பு வந்து கோதுமை நாகம்னு சொல்லுவாங்க. இது வந்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 months ஆகும். லாங்ல பாத்தீங்கன்னா ஒரு போட்டோகிராஃபிக் மாதிரியே இருக்கும். ஆமா, நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு போட்டோ மாதிரி தான் இருக்கு. சோ ஓவியத்துக்கு முதல்ல வேண்டியது வந்து என்னன்னா பேஷன்ஸ் இல்லையா, ரொம்ப பொறுமை வேணும். ஆமா ஆமா, பொறுமை கண்டிப்பா வேணும். பொறுமை வந்து கடலே தான் பெரிது மேம். ஓ சூப்பர் சார். சோ இப்போ வந்து நீங்க சொன்னீங்க ஒரு 10 படம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு படம் வந்து தனித்து நிக்கணும் அப்படின்னு. சோ உங்களுடைய டெக்னிக்ஸ் நிறைய வச்சிருப்பீங்க இல்லையா, இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங், டாட் பெயிண்டிங் மட்டும் இல்லாம நிறைய நீங்க பண்ணிருப்பீங்க வித்தியாசமா, நம்ம தனித்து தெரியணும் அப்படிங்கிறதுக்கு. அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்றீங்களா? அதுதான் இதுல பாத்தீங்கன்னா நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வகையான பெயிண்டிங்ஸ் பண்றோம். ஓ, அந்த கிராஃப்டும் சேர்த்து ஒரு 200 வகை பண்றோம். இப்ப தஞ்சாவூர் பெயிண்டிங் பாத்தீங்கன்னா எங்களுக்கும் அடுத்தவங்களுக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் உள்ள இறக்கி செயல்படுவோம். அதே மாதிரி கற்கள் எல்லாமே ஒரிஜினலாக தான் இருக்கும். லீஃப் எல்லாமே ஃபாயில்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ஃபாயில்ஸ் தான் இருக்கும். அடுத்தவங்களுக்கு நம்மளுக்கு அந்த பெயிண்டிங்கை நீங்கள் வச்சு பார்க்கும்போது தான் அந்த வித்தியாசம் தெரியும். ஏடி ஸ்டோன் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுவோம். அந்த ஏடி ஸ்டோன் பார்த்தீங்கன்னா பல அந்த கண்ணையே பறிக்கும் அந்த அளவுக்கு. எங்கள்கிட்ட பாலாஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நேரடியாக வந்து அந்த பெருமாளை போய் தரிசிக்கிற மாதிரியே ஒரு லைவாவே இருக்கும் எங்களுடைய தஞ்சாவூர் பெயிண்டிங் எல்லாம். அதே மாதிரி பட்டர்கிருஷ்ணன் முருகன் ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அந்த முருகன் வந்து அந்த பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த முருகன் வந்து கையால் பண்ணதான்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கலை நுட்பத்தோட அந்த முருகன் அந்த வரதை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துக்கிறீங்களா, முருகன் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு, காது, மூக்கு அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைவாவே உங்களுக்கு இருக்கும். உங்க பார்க்கக்கூடிய அந்த நேயர்கள் பார்க்கணும்னா அந்த லைவாவே உங்களுக்கு இருக்கும். அதனாலதான் எங்களுக்கும் அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் உள்ள வித்தியாசம். சோ அந்த கண்ணெல்லாம் பேசுற மாதிரியே இருக்கு சார், ரொம்ப அழகா இருக்கு. இப்போ முக லட்சணம் ரொம்ப முக்கியம் இல்லையா நம்ம தஞ்சாவூர் பெயிண்டிங்ல? கண்டிப்பா உண்டு. எந்த படம் பண்ணாலும் தஞ்சாவூர் பெயிண்டிங்னு கிடையாது, எந்த படம் உங்களுக்கு பண்ணாலும் அந்த முக பாவனைகள் வந்து ரொம்ப கச்சிதமா இருக்கணும். சோ இது எப்படி நீங்க வந்து சொல்லி தருவீங்க? இப்போ எனக்கு வந்து ஓவியமே தெரியாது, நான் வந்து ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா நீங்க எப்படி சொல்லி தருவீங்க எனக்கு? இது வந்து ரொம்ப எளிமையா நீங்க கத்துக்கலாமா. அரசு அருங்காட்சியகம் இருக்கு, கலை பண்பாட்டுத்துறை மூலமா எங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. இந்த 2-4 நாள் ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. அரசு அருங்காட்சியம் கலை பண்பாட்டுத்துறை தனியாவே எங்க பயிற்சி கொடுப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மகளிரும் வந்திருப்பாங்க, கல்லூரி ஸ்டூடெண்ட் வந்திருப்பாங்க. இது வந்து எளிமையா எப்படி கத்துக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து பேசிக்லேருந்து போர்டு ஒட்டி, துணி ஒட்டி, கோட்டிங் போட்டு, கல் அடுக்கி, அதுல வந்து உங்களுக்கு லீஃப் ஒட்டி கலரிங் பண்றதுலேருந்து இந்த 4 நாள்ல பயிற்சி இலவசமா தான் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய கலை பண்பாட்டுத்துறை டிடி குணசேன ஐயா அவங்களுடைய ஆதரவு தான் இந்த கலை பண்பாடு. இந்த கலை வந்து கற்றுக் கொடுக்குற மனநிலையும் முக்கியம், இந்த கலையை வளர்க்கறதுக்கும் முக்கியம். ஏன்னா இந்த கலையை வளர்க்கணும், பாதுகாக்க நோக்கத்துல அந்த கலை பண்பாட்டுத்துறை இயங்கிட்டு இருக்கு. அந்த கலை பண்பாட்டுத்துறை இருக்கக்கூடிய ஏடி குணசேன அவர் தான் எங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கான ஒரு நிகழ்ச்சி கொடுத்தாங்க. அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா அந்த ஓவியத்தை வந்து எளிமையா எப்படி கொண்டு போய் சேர்க்கறது,
அதுதான். ஏன்னா இப்ப நவீன காலத்துல வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு உங்களுக்கு நாகரிகம் வருதோ உங்களுக்கு போகுதோ, ஆனா இந்த பெயிண்டிங் வந்து ஈஸியா எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்களோ அவருடைய முயற்சியில இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா சார் பண்றது? இப்போ நம்மளுக்கு கிளிப்பிங்ல வருது ஒரு பெயிண்டிங், இத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? இது வந்து பட்ரிகேஷன் சொல்லுவாங்கம்மா. இது வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு போர்டு எடுத்துக்கணும், அதுல வந்து துணி ஒட்டணும். துணி ஒட்டையில வந்து ஒரு கோட்டிங் ஒன்று போடுவாங்க, சாக்கோட் பவுடரும் மஞ்சள் காமியும் ரெண்டும் ஃபெவிகால கலந்துக்கிட்டு ஒரு கோட்டிங் போடுவாங்க. அந்த கோட்டிங் போட்டு காஞ்சதுக்கு அப்புறம் கல்லுல தேய்ச்சிடுவாங்க. அந்த கல்லுல தேய்ச்சதுக்கு அப்புறம் ஸ்கெட்ச் போடணும். எனக்கு ஸ்கெட்ச் வந்து ஹேண்ட் ஒர்க்ல போட தெரிஞ்சாலும் சரி, எனக்கு ஸ்கெட்ச் வந்து ஹேண்ட் ஒர்க்ல போட தெரியலன்னா அதுக்கும் டேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க எளிமையா கொண்டு போயிடலாம். இப்ப நீங்க பண்ணிடலாம். இப்ப நான் சொல்லக்கூடிய ப்ராசஸ் வச்சு பாத்தீங்கன்னா நீங்களே பண்ணிடலாம். நமக்கு என்ன சாமி தேவையோ அந்த சாமியை வந்து நீங்க டைரக்டா ஸ்கெட்சை போட்டுறீங்க. அப்ப ஸ்கெட்ச் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஸ்கெட்ச் ஏறிடும். ஸ்கெட்ச் ஏறினதுக்கு அப்புறம் நம்ம எங்கெங்கெல்லாம் கல் வைக்கிறோமோ அந்த கல்லை ஒட்டி முடிச்சிடறோம். அதுக்கப்புறம் தண்ணி மக்குன்னு சொல்லுவோம், கெட்டி மக்குன்னு 2 இருக்கு. இந்த தண்ணி மக்கு பாத்தீங்கன்னா சாட்கோலும் கருவக்கோந்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஒரு கருவக்கோந்து போட்டு 2 சாக் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அது அந்த கல்லுகள் இருக்கக்கூடிய நம்ம என்னென்ன ஆர்னமெண்டல் நம்ம வைக்கிறோமோ ஆர்ச்சில இருந்து மேல இருந்து அதை அப்படியே தண்ணி மக்கு மாதிரி கெட்டியா ஊத்திடுவோம். ஊத்தி ஃபுல்லாவே நீங்க பண்ணிட்டீங்கன்னா அந்த கல் எல்லாமே அந்த பேஸ் உள்ளது அந்த மோல்டு வந்துடும் உங்களுக்கு. அந்த மோல்டு வரும்போது பாத்தீங்கன்னா சுத்தமா அந்த கல்லே தெரியாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம கல் எங்கெங்கெல்லாம் வச்சிருப்போமோ அதை மட்டும் சாதாரண வாட்டர் எடுத்து அப்படியே கையால தேய்ச்சிங்கன்னா அந்த கல் என்னென்ன இருக்கோ அந்த கல்லு மட்டும் சதன ரவுண்டு நம்ம வைக்கிறோமோ அந்த ரவுண்டு சதுரமும் அந்த கல்லு மட்டும்தான் நமக்கு தெரியும், மற்றபடி வேற எதுவும் தெரியாது. அதுலதான் கெட்டி மக்களை வச்சு நீங்க லைன் பண்ணீங்கன்னா அதை முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் ஃபாயில்ஸ் ஒட்டுறீங்க. ஃபாயில்ஸை ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறம் போஸ்டர் கலர் நீங்க கலரிங் பண்ணிட்டீங்கன்னா அருமையான நம்மளுடைய பாரம்பரிய மிக்க தஞ்சாவூர் பெயிண்டிங் கன்ஃபார்மா ரெடி ஆயிடும். இதுதான் இது ப்ராசஸ் பாத்தீங்கன்னா நீங்க சித்திரமும் கைப்பழக்கம் தான் வேணும். நீங்க எவ்வளவுக்குள்ள அதை பிராக்டிஸ் பண்ணி கொண்டு போறீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங் எளிமையா ஈஸியா பிக்கப் பண்ணிக்கலாம். சோ இதுக்கு முன்னாடி ஓவியம் தெரிஞ்சிருக்கணும் அவசியம், ஒரு நல்ல படம் வரையணும் அப்படிங்கிற அவசியம். அதாவது தெரிஞ்ச ஓவியம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சா இருக்கணும்லாம் கிடையாது மேம். நீங்க வந்து ஒரு ஆர்வம் தான் மேம். உங்களுக்கு மெயின் வந்து ஒரு ஆர்வம் தான். இந்த ஓவியத்தை வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னு கிடையாது. சித்திரமும் கைப்பழக்கம் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க ஓவியத்துக்கு அப்பாற்பட்டவராக இருந்தாலும் சரி, டெய்லி நீங்க வந்து காலையில ஒரு அரை மணி நேரம் நீங்க பெயிண்டிங் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த டேட்டா போடுங்க. இன்னைக்கு ஒரு டேட்டா வைங்க, நாளைக்கு அதே படத்தை வைங்க, அதே டேட்டா வைங்க, அதே படத்தை வரைங்க. நீங்க அந்த ஒவ்வொரு நாளுடைய வளர்ச்சி ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து கண்டிப்பா வரும். இப்ப முதல் படத்துக்கும் நீங்க கடைசி படத்துக்கும் பாத்தீங்கன்னா வித்தியாசம் உங்களுக்கு அருமையா தெரியும், உங்களுக்கே தெரியும். நீங்க அடுத்தவங்கள்ட்ட போய் கொண்டு போய் காட்டுறதோட நீங்க அந்த பாக்கையில இந்த வாரத்துல இந்த வரைஞ்சோம் முதல் டேட், கடைசி வாரத்துல முடிக்க போல பினிஷிங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தப்பு என்னென்ன பண்ணிருக்கோம், இது தப்பு பண்ணிருக்கோம், இது தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நிச்சயம் வளர்ச்சி உண்டுமே. சூப்பர் சார். சோ இப்போ அடுத்தது வந்து நம்ம ஒரு போட்டோ பார்க்க போறோம். இது யாரு நீங்க எங்களுக்கு சொல்றீங்களா? சரி, இது வந்து ராஜ் கபூர், ஃபாதர் பிரிதிவி ராஜ் கபூர், மிகப்பெரிய ஒரு பிலிம் மேக்கர். அவர் படத்தை வந்து டாட் பெயிண்டிங் தான். இப்ப எல்லா படத்தையும் பண்ணலாம். இவர் வந்து ஒரு பிலிமுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷ மாதிரி சினிமா உலகத்துக்கு இவரை ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது அப்ப அவரையே ஒரு வாய்ப்பு கிடைச்சு இந்த போட்டோஸ் கிடைச்சிச்சு, அதை பண்ணினேன். ஓ அருமை சார், ரொம்ப அழகா இருக்கு. டாட் பெயிண்டிங் இல்லையா? டாட் பெயிண்டிங். அந்த ஒவ்வொருடைய இது பாத்தீங்கன்னா ஸ்கின் பாத்தீங்கன்னா அந்த அப்படியே அவருக்கு சுருக்கங்கள்லாம் அப்படியே பளபளன்னு இருக்கும். புள்ளி வச்ச மாதிரியே தெரியல, ரொம்ப அழகா ஒரு பெயிண்டிங் மாதிரி, போட்டோ மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு, பெயிண்டிங் மாதிரி கூட தெரியாது. ஆனா இதுதான் பெயிண்டிங் விட கஷ்டம் இல்லையா? ஆமா மேம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கையெழுத்து பாத்தீங்கன்னா மெயின்ல பளிச்சனே இருக்காது, எங்கேயாச்சும் ஒரு மூலையில இருக்கும் கையெழுத்து உங்களுக்கு. ஏன்னா அந்த படம் வந்து எல்லாமே ஒரு பெயிண்டிங் கண்காட்சி எக்ஸிபிஷன்ல வைக்கல, அதை வந்து பார்க்கையில வந்து இது வரைஞ்சதான்னு கேட்பாங்க. ஆமா அப்படிதான் இருக்கு பாக்குறதுக்கு. நிஜமா பாத்தீங்கன்னா அது பார்க்கையில இது என்னன்னா அது போட்டோஸ் மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பார்க்கும்போது அது யாரை வரைஞ்சிருக்கான்னு பார்ப்பாங்க. அது வந்து மக்களுடைய மனதில நீண்டா இடம் பெறும். ஓ முதல்ல இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா பெயிண்டிங் நல்லா இருக்கோ இல்லையோ கீழே பெருசா சைன் பண்ணிடுறாங்க. அது இல்லாம வந்து நீங்க ரொம்ப அழகா, அதாவது ஒரு போட்டோகிராஃபர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க லைட் வச்சு அவங்க எடுக்கிற போட்டோ வந்து பெயிண்டிங் மாதிரி இருக்கணும். இந்த பெயிண்டிங் உள்ள ஓவியருக்கு உள்ள இது கலர் வந்து அவன் மெமரியை வந்து அவன் அந்த லைட்டு கலர்களை தான் வைக்கிறான். கலர் வைக்கும் போது அதுவும் அப்படியே போட்டோ மாதிரி இருக்கும்.
இதுதான் கேமராவுக்கும் ஓவியத்துக்கும் உள்ள வித்தியாசம். சோ நம்ம வந்து வித்தியாசமா ஆர்ட் ஒர்க் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த விதத்துல நீங்க இங்க வந்து ஒரு கொட்டாங்குச்சி வச்சிருக்கீங்க, அத பத்தி சொல்றீங்களா? இது வந்து சாதாரண நம்ம கொட்டாங்குச்சின்னு அதை விட்டு எஞ்சிருவோம். ஆமா, இப்ப சாதாரண சாப்பிடுவோம், அந்த கொட்டாங்குச்சியை தேவைக்கு உள்ளதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு சமையலுக்கு கொட்டாங்குச்சியை விட்டு எஞ்சிருவோம். அந்த கொட்டாங்குச்சியை வந்து உங்களுக்கு அந்த என்னென்ன கலர்கள் எல்லாம் அதை வச்சு பண்ணலாம்னு ஒரு ஐடியா வேணும். அந்த ஐடியா பண்ணும்போது அந்த கொட்டாங்குச்சியில வந்து மேல உள்ள வந்து வலுவலுன்னு ஃபுல்லா தேய்ச்சிடணும். மனிதன் ஒரு நாள் அழகு அவன் அழியுது, மனிதன் பிறந்துட்டா அவன் அழகு அழியுது. ஆனால் இந்த மாதிரி ஓவியம் வந்து என்னைக்குமே நிலையா இருக்கும். கிட்டத்தட்ட இதுக்கு வந்து வயசுங்கிறதே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு கொட்டாங்குச்சி வந்து ஃபுல்லா லேயர் ஃபுல்லா சுரண்டி எடுத்துருவோம். சுரண்டி எடுத்துட்டு இதில் இந்த பெயிண்டிங் பண்ணும்போது லைஃப் அவனுடைய வாழ்க்கை வந்து அவனுடைய ஓவியம் என்னைக்கும் பேசும். ஓவியன் வந்து யாரும் வந்து ஒன்னும் சொல்லக்கூடாது, ஆனா அந்த ஓவியம் வந்து கண்டிப்பா பேசணும். இதோட உள்பக்கம் எல்லாம் கொரகொரன்னு இருக்கும் இல்லையா? ஆமா, கொரகொரா இருக்கும். இந்த ஃபுல்லா நீங்க உப்பு காகிதம் போட்டு ஃபுல்லா தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா வலுன்னு வந்துருமே. அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா அருமையா இருக்கும். போஸ்டர் கலர்ல ஒர்க் பண்ணலாம், எனாமல்ல பண்ணலாம், இல்ல அக்ரிலிக் கலர்ல பண்ணலாம். நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய ஸ்டைல்ல நீங்க பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பண்ணிருக்கிறது என்ன கலர்? இது போஸ்டர் கலர் தான். போஸ்டர் கலர் தான், ஒன்லி போஸ்டர் கலர். ஓ சூப்பர். சோ இப்போ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க வித்தியாசமா முட்டையில ஒண்ணு பண்ணி வச்சிருக்கீங்க, இத பத்தி சொல்ல முடியுமா? முட்டை வந்து பாத்தீங்கன்னா மேம், முட்டைய வந்து பாதியை அறுக்கிறது எல்லாம் இல்ல மேம். முட்டைய வந்து முழு முட்டையை எடுத்து பாதியை அறுத்து உள்ளுக்குள்ள ஓவியம் எல்லாம் பண்றது இல்ல. ஒரு சாதாரண ஒரு முட்டையை எடுத்துருவோம், அந்த உள்ளுக்குள்ள வந்து இதை தொழில் யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய புதிய வாயிலாக அந்த இதை எல்லாருக்கும் அதை சொல்றத பெருமைப்படுறேன். அந்த முட்டையில பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து சின்ன தோரம் பொறுப்பால ஓட்டையை போட்டுக்குவோம். அந்த ஓட்டையை போட்டு அது உள்ளுக்குள்ள இருக்கிறத எல்லாமே செரிஞ்சி மூலமா எடுத்துருவோம். எடுத்துட்டு உள்ள ஒரு லேயர் மாதிரி ஒண்ணு வரும், தோல் மாதிரி. அந்த ஃபுல்லா தோலை எடுத்தாதான் நீங்க பண்ண முடியும். இல்லைன்னா நீங்க அந்த பெயிண்டிங் உங்களுக்கு அப்செட் ஆகாது. காரணம் என்னன்னா உள்ள ஒரு தோல் வந்து பாத்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ள இருக்கும்போது அந்த தோல்ல கலர் பட்டுச்சுன்னா அது அப்செட் ஆகாது. ஏன்னா ஒரு ஓடு மாதிரி தானே இருக்கு உங்களுக்கு. அதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுக்குள்ள தோண்டு போட்டு அந்த லென்ஸ் பார்த்து 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 அதை உள்ள பண்ணீங்கன்னா அருமையான ஒரு ஓவியம் மலர்ந்துடும். சோ இது வந்து இந்த சின்ன துவாரம் தான் நீங்க சொல்றீங்க. இந்த சின்ன துவாரத்துக்குள்ளதான் இது வந்து இது ஒரு வேற இதுக்குள்ள அந்த ஒரு ஓவியம் இருக்குங்க. ஓ ஆமா, சூப்பர் சார். சோ இப்போ நம்ம வந்து அதை அறுத்தோம்னா அது இந்த மாதிரி இருக்கும். ஆமா, இந்த மாதிரி இருக்கும். சாதாரண உடைக்கிறதுக்கும் இது உடைப்பு இல்லாததுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஓ ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து சாதாரண இதை உடைக்காம முழு கோழி முட்டை, அது வந்து உடைச்சு பண்ணது. ஏன்னா இப்ப சில பேர் வந்து இதை பார்க்கும்போது என்ன இருக்கு ஃபிகர் இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணனா அவங்களுக்கு தெரியுன்றதுக்காக கொண்டு வந்தாங்க. சோ இதுக்குள்ள நீங்க பெயிண்ட் பண்ணிருக்கிறது வந்து ஒரு வீடு இல்லையா? ஆமா, ஒரு சீனரி. ஓ வெரி நைஸ். இதுல என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க? இது எல்லாமே போஸ்டர் கலர் தான். போஸ்டர் கலர் தான் யூஸ் ஆகும். அருமை சார். சோ இப்போ இங்க ஒரு வித்தியாசமா ஒரு பெயிண்டிங் இருக்கு. இது வந்து கேரளா மியூரல்னு சொல்றதுமா. ஓ இது வந்து இங்க கேரளால ரொம்ப பாரம்பரியமா இதையும் நிறைய பண்றாங்க. புதுக்கோட்டையில இது யாரும் பண்றது இல்ல, அதனால இது நாங்க பண்றோம். இந்த மியூரல்ங்கிறது வந்து அந்த கோவிலோடைய ஃபீலிங்ல இருக்குமே, ஃபீலிங்ல இருக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு ஓவியம் தான். இதை வந்து எனக்கு புதுக்கோட்டை விஜயகுமார் தொண்டைமான் அவங்க மன்னர் பரம்பரை, அவங்க இளைய மன்னர், அவர் தான் எனக்கு இந்த தொழிலை வந்து இந்த மாதிரி பண்ணடான்னு சொன்னாரு. இதுல இருந்து தான் எனக்கு வந்து அவங்களுடைய கோயிலே நிறைய படம் பண்ணியிருக்கேன், அவதாரமும். இது வந்து மிகப்பெரிய, இதுவும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு கலை. இது நம்மளுடைய கேரளாவுடைய பாரம்பரிய கலை. ஓ சோ இதுக்கு உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் எல்லாம் கிடைச்சிருக்கும் இல்லையா? ஆமா மேம். கொஞ்சம் அத பத்தி சொல்றீங்களா எங்களுக்கு? அது வந்து மேம், அந்த இது சொல்ற மாதிரி இந்த ஓவியன் வந்து அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி அந்த பாராட்டுகள்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அவங்களுக்கு வந்து கலை பண்பாட்டுத்துறை இந்த மாதிரி 2002 வந்து கலை வளர்மணி விருது கொடுத்தாங்க. அது எனக்கு யாரு அந்த கலை பண்பாட்டுல யாரு டிடியா இருக்காங்க ஏடியா இருக்கான்னு யாருமே தெரியாது. அவர் குணசேன ஐயா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் எனக்கு தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி பேரை வச்சிருக்காங்க, அவங்க கலை சேவைக்காக காந்தி விருது கொடுத்தாங்க. அருமை சார். சோ நம்ம தொடர்ந்து வந்து உங்களுடைய ஒர்க் பத்தி பேசலாம். அடுத்தது நம்மளுடைய கிளிப்பிங்ல வந்து ஒரு ஒர்க் வரப்போகுது உங்களுடைய, இத பத்தி சொல்றீங்களா? இது வந்து கேலண்டர் டிசைன் பண்ணுவாங்க. அப்ப அந்த காலத்துல வந்து கேலண்டர் டிசைனுக்கு நிறைய மவுஸ் இருந்துச்சு. இப்ப அந்த மவுஸ் குறைஞ்சு போயிருச்சு, கொஞ்சம் முழுமையா உங்களுக்கு இல்லைன்னா குறைஞ்சு போச்சு. அதை விடக்கூடாது, அந்த ஓவியத்தை விடக்கூடாதுன்னு சொல்லி தான் இது
இது நீங்க ஒர்க் எப்படி பண்ணீங்க சார்? ஃபுல்லாவே கேன்வாஸ் தான். கேன்வாஸ்ல போஸ்டர் கலர்ல தான் பண்றோம். ஃபுல்லா ஸ்ப்ரே எல்லாம் பண்றது இல்ல. ஃபுல்லாவே ஹேண்ட் ஒர்க்லயே முடிச்சிரோம். இதுலயே மவுண்ட்லயும் பண்ணிரோம். ஓ, ரொம்ப அழகா இருக்கு சார். எல்லாருக்கும் வேண்டிய லட்சுமி படம் இல்லையா? சோ இப்போ இது ஒண்ணு இருக்கு இல்லையா, இது என்னது சார்? இது வந்து மேம் சாதாரண பாத்தீங்கன்னா ஆசாரி மர சீவுவாங்க. ஆமா. ஒரு இலக்கியம் போது அந்த இலைச்சி வந்து அந்த இலைப்ப வந்து விட்டுருவாங்க, கீழே விழுந்துரும். ஆமா. அதை ஏன் வச்சு பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு எண்ணம். அதுக்கப்புறம் பார்க்கல தான் இது வந்து டீ கோட்டு, மஞ்சக்காவி, மஞ்சக்கடம்பு, உங்களுக்கு இது ரோஸ் ஓட்டு, இது மாதிரி ஒவ்வொரு அந்த மரத்தூள்ல கிடைக்கக்கூடிய ஜாமான்கள்ல அந்த பேஸ்ட் பொருளையே ஏன் ஒரு கலை நோக்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது பண்ணது. சோ இதெல்லாம் நீங்க கலர் ஆட் பண்ணல இல்லையா? கலர் எந்த கலரும் ஆட் பண்ணல. ஒரிஜினல் வுட்டோட என்ன கலரோ அதுதான். டீ கோட்டு என்ன கலர் இருக்குமோ அந்த கலர்ல தான் இருக்கும். மஞ்சள் கடம்பு என்ன கலரா இருக்குமோ அந்த கலர்ல இருக்கும். இதுக்கும் கண்டிப்பா ஒரு திறமை வேணும் இல்லையா? எந்தெந்த கலர் எங்கெங்க ஃபிட் ஆகும் அப்படின்னு பார்க்கிறது. அது உங்களுக்கு ஒரு இது வேணும். கடினமான விஷயம். நான் முதல்ல இருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். உங்க ஷர்ட் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது வந்து நீங்களே செஞ்சதா இல்ல? ஆமா மேம். நீங்க பார்க்க உங்களுடைய பார்வையில எப்படி மேம் இருக்கு? இது கண்டிப்பா வேற எங்கேயும் கடையில வாங்க முடியாது. கடையில வாங்க முடியாது. கண்டிப்பா சட்டை மட்டும் ரெடிமேட் சட்டை. இது கலம்காரி மாதிரியும் இல்ல பாக்குறதுக்கு. ஆமா. உண்மையிலே வந்து கலம்காரி இல்ல, கேரளாவுடைய மீரல் பெயிண்டிங். மீரலை வந்து ஏன் சட்டையில ஏத்தக்கூடாது ஒரு எண்ணம். அந்த மாதிரி சட்டையிலேயே அது ஃபுல்லாவே ஒர்க். உங்க சட்டையோட ஒரு படம் எங்களுக்கு காமிக்க முடியுமா? உட்கார்ந்ததுனால அது கொஞ்சம் மடிஞ்சிருக்கு. ஓ, சோ இது கொஞ்சம் இழுத்து இப்படி காமிக்க முடியுமா சார்? ஓ, வெரி நைஸ், வெரி நைஸ், சூப்பர். இது மாதிரி ரெண்டு சைடு பண்ணிடுவோம். இது வந்து உங்களுக்கு பெயிண்டிங்ல வந்து பண்ணித்தான் உங்களுக்கு சட்டையிலையும் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு எண்ணம் தான் தோணுச்சு. அது மாதிரி பண்ணிடுறோம். ரொம்ப அழகா இருக்கு. இது ஒரு தடவை நம்ம தப்பு பண்ணா கூட திருப்பி வேற சட்டை எடுத்து நம்ம வந்து வேற சட்டை தான் ப்ராசஸ் பண்ணணும் ஃபுல்லாவே டோட்டலா. ஓ, வெரி நைஸ். இந்த மியூரல் பெயிண்டிங் எப்படி பண்றது சார்? மியூரல் பெயிண்டிங் வந்து சாதாரணமா உங்களுக்கு கேன்வாஸ் தான் மேம். கேன்வாஸ்ல உங்களுக்கு ஃபுல்லாவே இப்போ பண்றது வந்து அக்ரிலிக் கலர் தான் பண்றோம். கோயில்கள்ல பண்ணாலுமே அதை தான் பண்றோம். ஆனா பாரம்பரியம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்லு கலரை வச்சு தான் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஆர்கானிக் டைஸ், லைம்ஸ்டோன் வச்சு பண்ணிருந்தாங்க இல்லையா? ரொம்ப அருமை. இது வந்து எங்களுக்கு யாருமே சொல்லி கொடுக்கலங்க. நாங்களா தான் ஒவ்வொன்னா யுகத்துல வராதுங்க. நிறைய கண்டுபிடிச்சு நீங்க தனித்துவமா நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சூப்பர். சோ இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கிறது வந்து எங்க இருந்து வந்துச்சு சார்? தஞ்சாவூர் பெயிண்டிங் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் வந்து நம்மளுடைய பாரம்பரிய ஓவியம் வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங் தான் சொல்றோம். ஆனா நம்மளுடைய பகுதியில இருந்து வந்தது இல்ல. ஓ, ஆனா அதுக்கு பேரே தஞ்சாவூர் பெயிண்டிங். ஆமா, தஞ்சாவூர் பெயிண்டிங் தான் சொல்லுவோம். காரணம் வந்து மைசூர் ரிலேட்டிவ் பெயிண்டிங். தஞ்சாவூர்ல மைசூர்காரங்க வந்த ரிலேட்டிவ்ல வந்ததுனாலதான் இந்த சரபோஜி மன்னர்கள் வந்து அங்க வந்து அந்த தொழிலை வளர்க்கணும், பாதுகாக்கணும் நோக்கத்துலதான் அதை பண்ணினாங்க. அந்த பெயிண்டிங் அதை அங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா சாதாரண பேப்பர்ல படத்தை வரைஞ்சிருவாங்க. தஞ்சாவூர் பெயிண்டிங் ஸ்டைலா இருக்கும். படத்தை வரைஞ்சிட்டு கோல்டு மட்டும் அந்த என்னென்ன ஆர்னமெண்ட் பண்ண மோல்டு ஏத்துறோம் பாத்தீங்களா, அந்த மோல்டு உள்ள கோல்டு பேப்பரை பாயில்ஸ் விட்டதெல்லாம் கோல்டு கலர் அடிப்போம். ஒரு காலத்துல கலர் அடிச்சு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இதுல வந்து உங்களுக்கு துணியை ஒட்டி உங்களுக்கு அந்த கலர்கள் எல்லாமே நேச்சுரல் கலராகவே கொண்டு வந்து இது இந்த பாரம்பரிய ஓவியம் வந்து தஞ்சாவூர் இந்த மண்ணில் பிறந்தனாலதான் அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்னே சொல்றோம். நம்மளுடைய பாரம்பரிய பெயிண்டிங் நம்ம சொல்றோம். சரபோஜி மன்னர் அவருடைய ஆட்சி காலத்துல. ஆமா ஆமா ஆமா, ஆட்சி காலத்துலதான் அந்த வந்து அங்க உயிர் பெற்றுச்சுன்னே சொல்லலாம். ஓ, இப்போ இவ்வளவு திறமை இருக்கிற உங்களுக்கு வந்து கண்டிப்பா நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்ல கூப்பிட்டுருப்பாங்க. சோ அந்த மாதிரி எந்தெந்த ஆர்கனைசேஷன்ஸ்ல கலை பண்பாட்டுத்துறை கொடுத்துருக்காங்க, அது மாதிரி அரசு அருங்காட்சியகம் கொடுத்துருக்காங்க. தென்னக பண்பாட்டு மையம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு அங்க வந்து ஸ்தலங்கை நாதம்னு ஒரு பண்ணுவாங்க, ஒரு வாரம் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி அவங்க என்ன பண்ணா தங்குறதுக்கு இடம், ஃபுட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவாங்க, ஸ்டாலும் எங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது மாதிரி ஒண்ணு பண்ணாங்க. இப்ப சமீபத்துல 2 மாசத்துக்கு முன்னாடி கூட உங்களுக்கு வந்து ஒரு ஓவியர்கள் முகாம், பாரம்பரிய தஞ்சாவூர் பாரம்பரிய ஓவியர்கள் முகாம் ஒண்ணு கொடுத்தாங்க. அதுல தலை சிறந்த கலைஞர்கள் 22 பேர் அதுல பண்ணாங்க. இத பத்தி நம்ம வந்து தொடர்ந்து பேசுவோம் சார். அடுத்தது வந்து ஒரு கிளிப்பிங் நம்மளுக்கு இருக்கு, அதாவது போட்டோ நம்ம பார்க்க போறோம். அதை பார்த்துட்டு வந்துடலாம். அதை பத்தி பார்க்கும்போது நம்ம அதை பத்தியும் பேசலாம் சார். நீங்க இது வந்து இதுவும் ஒரு நம்மளுடைய பாரம்பரிய கலைன்னு சொல்ற மாதிரி இதுவும் ஒரு கிருஷ்ணருடைய இதுதான். அந்த காலத்துல வந்து இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான இது. இதெல்லாம் இந்த மாதிரி சிலைகள்லாம் இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. இதுவும் ஃபுல்லாவே மவுண்ட்ல போஸ்டர் கலர்ல ஸ்ப்ரே இல்லாம பினிஷிங் பண்ணது. ஸ்ப்ரே பண்றது வந்து ஈஸியா உட்கார்ந்துரும் உங்களுக்கு. ஆனா இது வந்து ரொம்ப கொஞ்சம் கடினமானது.
உங்க வாஷ் பண்றது சாதா உங்களுக்கு லட்சுமி பார்த்ததுக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து 2 கலர் வச்சு முடிச்சிருவோம். ஆனா லட்சுமி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டென்ட் வைப்போம், 2வது டென்ட், 3வது டென்ட், ஃபைனல்ல லேயர்ல முடிப்போம். ஆனா இது அப்படி கிடையாது. உங்களுக்கு ரொம்ப 2 கலரை வச்சு வேலையை முடிச்சிடும். நீங்க அதை லைவ்ல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். ஓ சோ அடுத்தது இன்னொரு போட்டோ நம்ம பார்க்க போறோம் சார். இத பத்தி நமக்கு சொல்லுங்க. இது வந்து மேம் புகை வந்து மனிதனுக்கு பகைன்னு சொல்றோம். ஆமா, புகை பகைன்னு சொல்றோம். இந்த பகையை வச்சு என்ன பண்ணலாம்? ஸ்மோக் பெயிண்டிங். இந்த ஸ்மோக் பெயிண்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கும்போது சாதாரண காண்டாமணி விளக்கு இருக்கு பாத்தீங்களா? அந்த காலத்துல விளக்குகளை வந்து பாத்தீங்கன்னா காண்டாமணி விளக்குன்னு மண்ணெண்ணெய் ஊற்றி எரிய விடுவாங்க. அந்த எரிய உடையில ஒரு ஞான உதயம், ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது? அந்த புகையை பிடிக்கணும். கிளாஸ்லயே தகரத்திலேயே இதுலயே நீங்க பிடிச்சா அந்த ஆடை வந்து அதுல அப்சர்வ் வாங்கிக்கும். அப்சர்வ் வாங்கும்போது இதுல ஏன் வச்சு ஒரு பெயிண்டிங் பண்ணக்கூடாது? ஏன்னா பழைய பாரம்பரியம் பழைய காலத்து ஓவியங்கள்லாம் இதுல ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த கலரை பிளாக் கலரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஏன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா அந்த லேம்பு வந்து நம்ம என்ன ஸ்கெட்சோ அந்த ஸ்கெட்சை பண்ணிடுவோம். அந்த லேம்புல அந்த கலர் புகையை பிடிக்கல பாத்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி படியும், ஒரு ஆடை மாதிரி அதுல படியும். அந்த ஆடையை ஊத்திட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது போயிடும். அந்த கலர் மட்டும் இருக்கும். முதல்ல சொன்ன மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட அழிஞ்சாலும் மனிதன் அழிஞ்சாலும் அந்த ஓவிய கலை அப்படியே இருக்கும். இது வந்து ஸ்டெம்ப் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கெட்ச் பண்ணிக்குவோம். ஸ்மோக் பெயிண்டிங், இது ஸ்மோக் பெயிண்டிங் ஸ்டெம்ப் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸ்டெம்ப் அப்படின்னா ஒரு பேப்பரை வந்து ஒரு பிரஷ் மாதிரி நாங்க சுத்திக்குவோம். ஸ்டெம்பா பழைய காலம் இந்த போட்டோகிராஃபர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணிட்டு லைட் கொஞ்சம் கொஞ்சமா லைட்டை ஏத்தி போடணும். டைரக்டா நீங்க லைட்டை அதிகமா விடவும் கூடாது, டார்க் அதிகமா ஏற்றக்கூடாது. ஏன்னா அது ரப்பர் வச்சோ யூஸ் பண்ணி எதுவுமே பண்ண முடியாது. ஒரு படம் எடுக்கிறோம், ஒரு காந்தி படம் எடுக்கிறோம், அதை முடிக்கணும்னா ஸ்டெப்பா போகணும். எடுத்த உடனே டார்க்காகவும் போகக்கூடாது, எடுத்த உடனே லைட்டாகவும் போயிடுச்சுன்னா படம் வராது. அதை வந்து அழிக்கவோ ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நம்மளோட முன்னோருடைய சொத்துன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓவியம் தான். கண்டிப்பா சார். ஆரம்ப காலத்துல வந்து நம்மளுடைய ஓவியத்தை தான் முதல்ல வந்தது. ஆமா, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பாக்கி எல்லாம் இல்லையா? பாக்கி எல்லாம். அடுத்தது நம்ம ஒரு போட்டோ பார்க்க போறோம். அதுவும் நீங்க பெயிண்ட் பண்ணதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா மேம் தஞ்சாவூர் பெயிண்டிங்னு பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்டைல் வச்சிருப்பாங்க. அந்த அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்டைல வந்து நான் வந்து 8 கார்ல ராமர் பட்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க. சாமிகள் நிறைய இருக்கு. ராமர் உட்காந்து சீதை உட்காந்துருப்பாங்க. இது மாதிரி சாமிகள் இருப்பாங்க, முனிவர் இருப்பாங்க. அது நிறைய இருக்கும். அதுல எல்லாம் 10 கட்டு வந்து 8க்கு 6 பண்றது கொஞ்சம் பெருசு. 10 கட்டு 15க்கு 12, 20க்கு 16 பண்ணுனீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு சின்னோண்டு சைஸ்ல எப்படி பண்றது ஒரு ஓவியத்தை அப்படின்னு பார்க்கும்போது இது சின்னோண்டு சைஸ்ல ஒரு முகம் இருக்கும். இது ஒரு நம்மளுடைய ஒரு கலைக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம்னு சொல்லலாம். ஒரு மிக கஷ்டமான ஒரு இதை காட்டினீங்கன்னா இதை பண்ணவே முடியாதுன்னு சேலஞ்ச் பண்ணுவாங்க. இதை பண்ணி முடியும்னு சொல்லி அதை பண்ணி முடிச்சிருக்காங்க. ரொம்ப சின்னதா ரொம்ப நுணுக்கமா. ஆமா, நுணுக்கமா எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து சாதாரண பெயிண்டிங் மாதிரி வரைஞ்சிட்டு போனா லென்ஸ்ல வச்சு வரைஞ்சிடலாம். இது அந்த மாதிரி கிடையாது. இது வரையணும், கோட்டிங் போடணும், இதுல வந்து மக்கு ஒர்க்கு பார்க்கணும், லீஃப் போட்டணும், அதுக்கப்புறம் கலரிங்ல ஒடியாரணும் உங்களுக்கு. அதனால இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்துக்கு ஒரு சவால் மாதிரியே சொல்லலாம். அருமை சார். இப்போ நீங்க வந்து ஒர்க் ஷாப்ஸ் நடத்திட்டு வரேன்னு சொல்றீங்க. இந்த ஒர்க் ஷாப் பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஒர்க் ஷாப் பாத்தீங்கன்னா பல இடத்துல நாங்க போட்டிருக்கோம். அந்த பல இடத்துல போகும்போது இந்த ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங் நம்ம பாரம்பரியம் தான் நம்ம முக்கியங்கிறதுனால இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் பாரம்பரியத்தை வந்து இந்த மக்கள்ல எப்படி கொண்டுகிட்டு போகலாம் அப்படின்னு ஒண்ணு. இதுல வந்து 5ல தான் விளையும்னா 50ல கரெக்டா வரும்னு சொல்லுவாங்க. 5லயே பாத்தீங்கன்னா இந்த பள்ளி குழந்தைகளுக்கு எல்லாமே எல்கேஜிலேருந்து அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ ஏதோ இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கை காட்டும் போது அவங்களுக்கு உள்ள கெப்பாசிட்டி புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, நகராட்சி, தொடக்கப்பள்ளி, ஊராட்சி ஒன்றிய அந்த எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் போயில கல்லூரிக்கு வரைக்கும் போயிருக்கோம். ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்துக்கு போயிருக்கோம். அது மாதிரி அந்த கல்லூரியில கல்வியல் கல்லூரி வரைக்கும் போகையில பார்க்கணும் இந்த கலையை வந்து வளர்க்கணும், பாதுகாக்கணும் நோக்கம்தான் எங்களுடைய நோக்கமே. இந்த கலையை வளர்க்கணும், பாதுகாக்கணும். ஏன்னா இப்போ தூக்கி விட்டு அடிக்கிறோம். ஒரு பள்ளிக்கூடத்துல போய் ஒரு ஓவியத்தை வந்து நம்ம சொல்லி அதை கொட்டுறோம். இதுல வந்து 50 பேர் உட்காந்துங்க, இந்த 50 பேர் புரிஞ்சுக்குவாங்கிறது சொல்ல முடியாது. அது 5 பேர் புரிஞ்சுக்கிட்டு அதை கண்டினியூவா வெளியே போறான் பாருங்க. அதுலதான் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் நமக்கு. ஏன்னா இப்ப நம்மள்ட்ட இருக்கிறவங்க எவ்வளவோ பேரு இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் எல்லாம் கத்துக்கிட்டு இன்னைக்கு எக்ஸ்போர்ட்டாவே இருக்காங்க. நாங்க வந்து சும்மா சாதாரணமா இருந்தாலும் அங்க கூட எங்கள்கிட்ட வந்து கத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க பாருங்க. அதுதானே மிகப்பெரிய
ஒரு அங்கீகாரமும் சொல்லலாம். ஏன்னா மனிதன் வந்து ஒரு இந்த ஓவியத்தினால அவங்களுடைய வாழ்க்கை தரம் வாழ்தாரம் வந்து அதிகமாகுது பாருங்க. அதன் போது அப்ப அந்த பெயிண்டிங் வந்து அவங்களுடைய ஆர்வமும் வருது, இந்த பெயிண்டிங்கோட மதிப்பு மரியாதையும் கூடுது உங்களுக்கு. கண்டிப்பா. சோ இப்ப தஞ்சாவூர் பெயிண்டிங்ல வந்து கோல்டு லீஃப்லாம் யூஸ் பண்றோம்னு சொல்றீங்க. இப்ப சாதாரண மனிதர்கள்லாம் எப்படி இந்த கோல்டு லீஃப் வந்து எல்லா கடையில் மெட்டீரியல்ஸ்லுமே கிடைக்குதுங்க. ஓ பட் காஸ்ட்லி கிடையாது அது? இல்ல, அது ஒரு காஸ்ட்லி தான் உங்களுக்கு. அதுக்கு நீங்க பண்ணும்போது அந்த ஒரு சேல் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு குவாலிட்டி அதிகமா போகுது இல்ல. சாதாரண உங்களுக்கு போர்டு வாங்குறீங்க, அந்த போர்டில் வந்து மக்கு ஒர்க்கு பாக்குறீங்க, கல் வைக்கிறீங்க, லீஃப் போட்டுறீங்க, அது பார்க்கும்போது அந்த தன்மை வந்து உங்களுக்கு ரொம்ப ஆர்ப்பரிப்பா ஆகி போறது இல்ல. உங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வீட்டுல ஒரு படம் மாட்டணும் ஒரு எண்ணம் வந்தது இல்ல மேம்? ஆமா கண்டிப்பா. இப்ப எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பெயிண்டிங் ஒரு இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. ஆமா, இப்போ எல்லார் வீட்லயுமே வந்து வாங்கி கல்யாணத்துக்கு கூட அதுதான் கிஃப்ட் பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஒரு தன்மை வந்து கூடுதல். கண்டிப்பா. சோ இன்னைக்கு உங்க கூட இவ்வளவு அழகான பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்து உங்க கூட உரையாடினதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க ஷோக்கு வந்து எங்களை கௌரவிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. வணக்கம். சோ இப்போ நம்ம விருந்தினர் செக்மெண்ட் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து என்னது நியூஸ் தானே, அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்துடலாமா?